அப்படியெல்லாம் சொல்வதற்கில்லை. நல்ல கொழுத்த மீன் வருமளவுக்கு கொக்கும் மற்ற மீன்களின் அசுவை பார்த்து கொண்டே இருக்குமாம். ஒற்றை காலில் நின்றபடி ஒருவர் சொல்ல எல்லோரும் அமைதியாக வெவ்வேறு திக்கில் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த அந்தணர் கிராமம் நோக்கி ஒரு கருப்பு குதிரை உள்ளே வந்தது. வைணவதாசன் அந்த குதிரை மீது ஓட்டி வந்தார். குதிரையின் மீது கம்பளி போடப்பட்டு இருந்தது. குதிரையின் கடிவாளத்திற்கு தோலுக்கு பதிலாக நாணலால் முறுக்கி செய்யப்பட்ட கயிறுகள் இருந்தன. 3 கால் பின்னலாக இறுக்கி பின்னப்பட்டிருந்த அந்த புல் சேனம் உறுதியாகவும் பளபளப்பாகவும் கருப்பு நிற குதிரைக்கு மஞ்சள் கோடு போட்டது போன்ற கம்பீரத்தோடும் இருந்தது. வந்துவிட்டான வேவுக்காரன் ஒரு அந்தனர் வேண்டுமென்றே உறக்க கத்தினார். ஆனால் வைணவதாசன் அதற்கெல்லாம் மிரளவில்லை. ஆம், வேவுக்காரன்தான். ஆனால் உன்னை பற்றியோ உன் மனைவியை பற்றியோ பார்க்க வரவில்லை. சோழ தேசத்தின் நலனுக்காக நீங்களெல்லாம் சௌக்கியமாக உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் என்பதற்காகத்தான் வெளி தேசத்தில் வேவு பார்க்கின்றேன். என்ன விஷயம்? என்ன தகவலை சேகரிக்க இந்த பக்கம் வந்திருக்கிறீர்? இன்னொரு அந்தர் மடக்கினார். உங்களிடமிருந்து எனக்கு எந்த தகவலும் வேண்டாம். உங்களுக்காகத்தான் ஒரு தகவலை சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்திருக்கின்றேன். என்ன? தஞ்சையை சுற்றியுள்ள பிரம்மதேசத்தில் அந்தணர்களாக வாழும் உங்களை விட குடந்தையில் உள்ள அந்தணர்கள் கூர்மையானவர்கள். குடந்தைக்கு அருகேயுள்ள கருமாரிச்சேரி புறத்தில் இளவரசர் உள்ளே நுழைந்து அவர்களுக்கு வேண்டுவன செய்வதாக வாக்களித்து அவர்களோடு உட்கார்ந்து விருந்துண்டு மகிழ்ந்து பேசி அந்தணர்களை புறக்கணித்து போனது பற்றி நொந்து போய் அதே சமயம் சூழலை முற்றிலும் புரிந்து கொண்டு சக்கரவர்த்திக்கு ஓலை அனுப்பியிருக்கிறார்கள். சோழ தேசத்தின் முக்கிய பிரச்சனைகள் சிலவற்றை சக்கரவர்த்தியோடு உட்கார்ந்து பேச வேண்டும் என்ற அனுமதியும் கேட்டு இருக்கிறார்கள். சக்கரவர்த்திக்கு எப்பொழுது இயலுமோ அப்பொழுது கூப்பிட்டால் போதும் என்று கூட சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் சதய நட்சத்திரத்தில் சக்கரவர்த்திக்காக ஆயுஷ ஹோமமும் ஆவந்தி ஹோமமும் மிருத்யுஞ்ச ஹோமமும் செய்வதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த நாளில் பிராமண போஜனமும் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் செய்கிறார்களாம். இதை தவிர வைணவதாசன் சொல்லிவிட்டு அமைதியாக அவர்களின் முகத்தை பார்த்தான். என்ன, மிக முக்கியமான விஷயம் சொல்வது போல் தயங்கினான். சொல்லு. இதை தவிர ஒரு அந்தணர் வைணவதாசனை தூண்டிவிட்டார். இது தவிர வருடத்திற்கு 13 யாதவ இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு எழுதவும் படிக்கவும் சொல்லித்தரும் பணியை மேற்கொண்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள். இந்த தகவலைத்தான் சொல்ல விரும்பினேன். கெட்டிக்காரத்தனம் தெரிகிறது. ஆனால் அரசருக்கு இந்த செய்தி போய் சேர்ந்து விட்டதா? அரசர் எப்பொழுது குழந்தை அந்தணர்களை சந்திக்கின்றார்? இல்லை, உங்கள் பக்கம் அதிர்ஷ்ட காற்று இல்லை. அரசர் அந்த ஓலையை இன்னும் படிக்கவில்லை. இப்படி 16 பேருக்கு எழுதவும் படிக்கவும் சொல்லித் தருகிற செய்தி அரசருக்கு போய் சேரவில்லை. சந்திக்க வேண்டும் என்று விரும்பியது மட்டும்தான் சொல்லப்பட்டது. இப்படி செய்தியை வடிகட்டி சொல்லிவிட்டாயே. ஏன் அப்படி? வடிகட்டி எல்லாம் சொல்லவில்லை. செய்தியை சொல்ல ஆரம்பித்தவுடன் அரசர் அதை புறக்கணித்துவிட்டு வேறு வேலைக்கு போய்விட்டார். நேரங்கெட்ட நேரத்தில் போய் பேசினீர்களா? அப்படி இல்லை, நேரம் தெரிந்துதான் பேசினார்கள். பேசக்கூடாதவர்கள் பேசிவிட்டார்களா? இல்லை, யார் வேண்டுமோ அவர்கள் பேசியும் பலன்தான் இல்லாமல் போய்விட்டது. யார் பேசினார்கள்? பஞ்சவன் மாதேவி. போச்சு போ, ஒரு அந்தணர் அழுத்து கொண்டார். பஞ்சவன் மாதேவியை சொல்லியே ஒரு விஷயம் எடுபடவில்லை என்றால் வேறு யார் சொல்லியே எடுபடும்? நமக்கு போராத காலம் என்று சொன்னது சரியாகத்தானே இருக்கிறது. அவர் முகத்தை தூக்கி வைத்து கொண்டார். முகத்தை தூக்கி வைத்து கொண்டால் உங்கள் குலத்துக்கு நல்லது விளைந்து விடுமா? நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? யோசிக்க வேண்டாமா? அதுக்குத்தான் நீ வந்து விட்டாயே. என்ன செய்ய வேண்டும் என்று நீயே சொல். ஐரியிட்டு வரவால் வருவது என்று ஒரு பழமொழி உண்டு. ஐரியிட்டு வரால் வாங்குவது என்று ஒரு பழமொழி உண்டு. எங்களுக்கு மீன்களை பற்றி தெரியாது, நேரடியாகவே பேசுங்கள். இன்னொரு அந்தணர் வேகமாக வைணவதாசனை கேட்டார். அவனுடைய முகம் மாறவே இல்லை. அரசருக்கு கொடுக்க உங்களிடம் எதுவுமே இல்லையா? எனக்கு தெரிந்துவிட்டது என்று ஒரு அந்தணர் கூவினார். எல்லோரும் அவரை பார்த்தார்கள். இந்த வைணவதாசன் வரி கட்ட வேண்டும் என்று சொல்வதற்காக வந்திருக்கின்றான். இவ்வளவு தொலைவி அதற்காகத்தான் குதிரையிலிருந்து வந்திருக்கின்றான். அப்படியா? வரியா கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறாய்? எல்லா அந்தணர்களும் பரபரத்தனர். பல தலைமுறைகளாக ஒரு நெல்மணி கூட அவர்கள் வரியாய் சக்கரவர்த்திக்கு சோழ தேசத்துக்கு அரசர்களுக்கும் செலுத்தியதில்லை. கோவில் பராமரிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பராமரிக்க அதிக செலவில்லை. அதற்கு விடப்பட்ட நிலங்கள் எல்லாம் இறையிலியாக நிபந்தங்களாக தரப்பட்டனவே. உழுகின்ற வேளாளர்களுக்கு கூலி கொடுத்து விட்டால் மட்டும் போரும். அந்த கூலியும் எவ்வளவு என்று அவர்களே முடிவு செய்வர். கூலிகள் இடத்திற்கு தகுந்தாற்போல் மாறுபட்டுவிடும். கிராமத்தை சுற்றி வேளாளர்களுக்கு விளைநிலங்கள் இருந்ததால் அவர்களுக்கு அரசர் வரி விதித்திருக்கிறார்.
அதிகாரிகள் காத்திருந்து வரியை வாங்கி போவார்கள். நல்ல விளைச்சலாக இருந்தபடியால் வரி விதிப்பு பெரிய சுமையாக தெரியாமல் இருந்தது. வேறு எங்கோ வேலைக்கு போவதை விட ஊரில் இருக்கும் அந்தர நிலங்களில் வேலை செய்வது சௌரியமாக இருந்தது. கலப்பையை பிடித்து மாடு பிடிப்பது, சேற்றில் கால் ஊன்றி இந்த அந்தணர்கள் உழவில்லையே தவிர விவசாயம் பற்றிய சகலவிதமான விஷயங்களும் அவர்களுக்கு தெரிந்தது. மாடு சிலிர்ப்பதை வைத்தே அது கர்ப்பமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். செந்நெல்லை கட்டாந்தரையில் பரப்பி முகர்ந்து பார்த்துவிட்டு இதை எடுத்துக்கொண்டு போய் விதை என்று சொல்லுவார்கள். இந்த நெல் வேண்டாம், இதில் கனமில்லை என்பார்கள். கைக்கோலை சேற்றில் ஊன்றி உழுதது போதும் என்பார்கள். மடையை திறக்காதே, இரவு நல்ல மழை பெய்யும், நாற்றாங்காலுக்கு புன்னை மரத்து தழைகளை வெட்டி போட்டு பிரட்டி பிரட்டி உழுதுவை, வேப்பம் புண்ணாக்கு போடு, பயிரை பூச்சி தாக்காது என்றெல்லாம் சொல்லுவார்கள். வாழை பற்றியும் கரும்பு பற்றியும் பழத்தோட்டங்களை பற்றியும் தென்னைகளை பற்றியும் அவர்களுக்கு தெளிவான அறிவு இருந்தது. வெயில் அதிகமாக இருக்கிறது, புழுக்கமிக்க இரவில் பூச்சிகள் எம்பி எம்பி பறக்கின்றன, இன்னும் 12 நாழிகையில் மழை பெய்யும் என்று அடித்து சொல்லுவார்கள். ஒரு மேகம் கூட இல்லையே என்று வானம் பார்த்து வேளாளர்கள் பேச, தும்பிகளை வைத்து சொல்லுகின்றேன், மேலே பார்க்காதே, ஒரு நகக்கண்ணு வெள்ளத்தை திண்ணையில் ஓரத்தில் வை, எலும்புகள் இழுத்து கொண்டு போகின்ற வேகத்தை பார், இதை வைத்தும் தான் சொல்லுகின்றேன். கடலுக்கு நடுவில் புயல் மையல் கொண்டிருக்கிறது என்று நினைக்கின்றேன். 2 நாழிகையில் காற்று பலப்படும். காற்று பலத்தால் மேகங்கள் ஊருக்குள் நுழைந்துவிடும். நான் சொன்னது போலவே நெல் முனை அளவும் பிசகாமல் நடைபெறும். அன்று இரவு மடை திறந்திருந்தால் பயிர்கள் சேதமாகி இருக்கும். எல்லா மடைகளையும் அழுத்தி சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கற்களை வைத்து கெட்டித்துவிட்டு நடந்து வீட்டிற்கு போக தூறல் ஆரம்பிக்கும். இரவு முழுவதும் கடும் மழையும் பெய்யும். மறுநாள் வேளார் குடியிருப்புக்கு அருகே வந்து அந்தனர் உறக்க கத்துவார். நான் சொன்னபடியே நடந்தது பார்த்தாயா? மடை திறந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? காற்றை கவனிக்க கற்றுக்கொள் என்று சொல்லுவார். கற்றுத்தர மட்டும் மாட்டார். சுந்தர சோழர் காலத்திலும் உத்தம சோழர் காலத்திலும் கர்வம் கொப்பளிக்க பேசிய அந்தணர்கள் இப்பொழுது மாறிவிட்டார்கள். மென்மையாக பேசுகிறார்கள். அருகே வந்து நலன் விசாரிக்கிறார்கள். வரவர் படைகளை கண்டால் ஜெய விஜயீ பவ என்கிறார்கள். அதே சமயம் விலகி இருப்பதையும் மிக கவனமாக செய்கிறார்கள். அடுத்தபடி என்ன செய்வது என்று தடுமாறுகிறார்கள். வைணவதாசன் எல்லா அந்தணர்களையும் முகம் பார்த்து அந்த முகங்களை ஞாபகத்தில் நோக்கி வைத்து கொண்டார். வரியெல்லாம் தர சொல்லவில்லை, தரவும் வேண்டாம். நீங்கள் தந்தாலும் ஏற்பார்களா என்பது கேள்விக்குறி. அரசர் மிக முக்கியமான ஒரு பணியில் இருக்கிறார், கோவில் கட்டுகின்ற பணி. அதற்கு உங்கள் பங்கு என்ன? அற்புதமான பணிதான். யார் இல்லை என்று சொன்னது? அதற்கு எங்கள் மனப்பூர்வமான ஆசீர்வாதங்கள். சக்கரவர்த்தி குடியும் குடித்தனமாக நீண்ட நாள் ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து எல்லோருக்கும் நல்லது செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று பிரார்த்தனைகள் உண்டு. இது போதாதா? 100 அந்தணர்கள் சேர்ந்து இப்படி சொன்னால் இதை கேட்ட எவருக்கும் மனது குளிர்ந்து விடுமே. போதாது என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வீர்கள்? அதற்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டுமல்லவா? உங்கள் ஆசீர்வாதத்துக்கு அரை செப்பு காசு சன்மானம். 2 பேராய் வந்து ஆளுக்கு ஒரு செப்பு காசு வாங்கி போங்கள் என்று அரண்மனை சொல்லிவிட்டால் அப்படியே செய்து விடுவீர்களா? என்னையா செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? கோவில் கட்டுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எந்த விதத்தில் இருக்கிறது என்று மறுபடி யோசனை செய்யுங்கள். உருப்படியாக ஏதாவது செய்ய முன்வாருங்கள். இல்லையெனில் மற்றவருக்கு கிடைக்கின்ற சில சலுகைகள் உங்களுக்கு கிடைக்காமல் போகும். உங்கள் வார்த்தையை எடுவிடாமல் போகும். உங்களுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போகும். இது கடவுளுக்கே பொறுக்காது. அது பிற்பாடு வர வேண்டிய கதை. பிழைக்கிற வழியை பாருங்கள். வைணவதாசன் சூட்சமாக பேசுகிறீர். இன்னது செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் என்ன என்பதை சொல்ல மறுக்கிறீர்கள். தயவு செய்து சொல்லுங்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அரசருக்கு ஒத்துழைப்பு. அட, அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறீர்களே. என்ன விதமான ஒத்துழைப்பு? நான் கல் தூக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? என்னால் முடியாது. இல்லையப்பா, உங்களை கல் தூக்கவோ மரம் தூக்கவோ கயிறு முறுக்கவோ சொல்லவில்லை. வேறு என்னதான் செய்ய சொல்லுகிறீர்கள்? கோவில் கட்டும் பணியில் சம்பளப்பணம் போடுவார்கள். செலவு கணக்கு எழுதி வைப்பார்கள். எத்தனை கருவிகள் இருக்கின்றன, எத்தனை கருவிகள் இல்லை என்று கணக்கெடுப்பார்கள். எத்தனை கற்கள் வந்தன, எத்தனை கற்கள் உடைந்தன, எத்தனை கற்கள் கோவில் ஏறின என்று பார்ப்பார்கள். இதற்கும் ஒரு கணக்கு இருக்க வேண்டுமல்லவா? சரி, புரிகிறது. இந்த கணக்கு எழுதும் வேலையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் என்ன? வைணவதாசன் சொன்னதும் அங்கு ஒரு நிசப்தம் பரவியது. செய்யலாமே, ஒரு அந்தணர் ஆரம்பித்தார். கூடாது, இன்னொரு அந்தணர் தடுத்தார்.
நம்முடைய வேலை வேதம் படிப்பது. அது எளிதல்ல, சாதாரண வேலையும் அல்ல. அதற்கு மிகுந்த கவனமும் பொறுமையும் நேரமும் உழைப்பும் புத்திசாலித்தனமும் தேவை. நம்முடைய புத்தி வலிவை, உடல் வலிவை வேறு விதத்தில் நாம் செலவழித்து கொண்டிருக்கக்கூடாது. வேதம் படித்தலை தவிர வேறு வேலை எனக்கு இல்லை, அப்படித்தான் வகுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த கணக்கெழுது வேலைகளை செய்து கொண்டிருந்தோமானால் நாம் வேதம் படிக்க முடியாது போய்விடும். அப்படியா? கலமாக வேளாளரிடமிருந்து நெல் வாங்குகிறீர்களே, கணக்கு வைத்து கொண்டு வாங்குகிறீர்களா, இல்லை இல்லாமல் வாங்குகிறீர்களா? என்ன மிரட்டுகிறீர்கள் வைணவதாசரே? இல்லை, மிரட்டவில்லை. உங்களிடமிருந்து எந்த விதத்திலும் ஒத்துழைப்பு இல்லை என்கின்ற பொழுது ஒரு அலுப்பும் சலிப்பும் உங்களுக்கு தீங்கும் அதிகம்தான் சேரும். எனவே அவப்பெயரும் ஏற்பட்டுவிடும். எனக்கு தோன்றியதை சொல்கிறேன். கணக்கு எழுதுதல் என்பது மிகப்பெரிய பணியா? இல்லை. காலை ஒரு நாழிகை, மாலை ஒரு நாழிகை நீங்கள் ஓலைகளுடன் அலைந்து குறிப்பெடுத்து கொண்டால் போதும். மற்றபடி உங்களுடைய வேதம் படித்தலை தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். சிற்பிகளோடும் மற்றவர்களோடும் பழக வேண்டி இருக்குமே, ஏன் எந்த மனிதரோடும் பழகக்கூடாது என்று சங்கல்பம் உண்டா? உங்கள் வீட்டு திண்ணையை நீங்களே கட்டி கொண்டீர்களா? நடு முற்றத்தை நீங்களே இழைத்து கொண்டீர்களா? அல்லது மறவர்கள் இல்லாமல் சோழ சாம்ராஜ்யம் உங்களால் மட்டும் சிறந்து விளங்கிவிட்டது என்று நினைக்கிறீர்களா? ஐரையிட்டு வரால் வாங்குவது என்று சொன்னேனே, அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது அதையும் செய்ய மறுத்தால் என்னவாகும் என்று யோசிங்கள். இவ்வளவு உட்கார்ந்து பேசியதற்கு நீர் மோராவது தரலாம். அப்படி ஒரு எண்ணம் கூட இங்கு எவருக்கும் இல்லையே. சாரி. வைணவதாசன் குதிரையில் ஏறி உட்கார எதிர் வீட்டிலிருந்து ஒரு சொம்பு நிறைய மோர் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. ஓலை தொன்னையில் இனிப்பு பட்சணங்களும் தரப்பட்டன. தேன்குழலை வெள்ளக்குழம்பில் நனைத்து நொறுக்கி வைத்திருந்தார்கள். வைணவதாசன் வாங்கி கொண்டு வந்தனம் சொன்னான். குதிரையை மெல்ல திருப்பி நடந்தான். முதுகுக்கு கீழே இடுப்பு பக்கம் ஒரு கட்டாரி சொருகி இருந்ததை பலரும் கவனித்தார்கள். கொலைகார பாவி, என்னமாக இருக்கிறான். ஏன் அப்படி பேசுகிறீர்கள்? என்ன கொலை செய்தார் அவர்? இடுப்பில் கட்டாரி வைத்துக் கொள்ளுகிறவன் முகத்தை சொரிந்து கொள்ளவா வைத்திருப்பான்? எங்கேனும் கொலையை செய்யத்தானே இது. கொலைக்கருவி வைத்திருப்பவனை கொலைகார பாவி என்று சொன்னால் தவறா? இன்னொரு அந்தனர் சண்டைக்கு வர மறுபடியும் அங்கம் நிசப்தம்தான் நிலவியது. நம்முடைய வேலை கணக்கு எழுதுதல் இல்லை, வயதான சில அந்தணர்கள் சொன்னார்கள். ஆனால் பிரச்சனை எந்த திக்கிலிருந்து வரும், எவ்வளவு வேகமாக வரும் என்று எந்த மனிதராலும் அனுமானிக்க முடியாது. புத்தியினுடைய வலிவு உடம்பின் வலிவைப் போல் ஓரளவுக்கு உட்பட்ட விஷயம்தான். யோசனை செய்ய முடியாத சில கோணங்களிலிருந்து பிரச்சனைகள் வந்து தாக்குவதும் வழக்கம். குடந்தை தஞ்சை அந்தணர்களையும் அப்படி ஒரு பிரச்சனை வந்து தாக்கிற்று. திருமுனைப்பாடி நாட்டிலிருந்து வந்த அந்தன பிள்ளைகளும் அந்த அக்ரஹாரத்தில் அமைதியாய் நின்று கொண்டிருந்தார்கள். 500 பேரும் வெறும் கோமணத்தோடு தான் இருந்தார்கள். மார்பில் முப்புரியில் மஞ்சள் நிறத்தில் அழுக்கடைந்து காணப்பட்டது முப்புரி நூல். குடந்தையில் உணவு கொடுத்து உபசரித்தது போல் தஞ்சையில் உள்ள அந்தணர்கள் செய்யவில்லை. முதல் நாள் வந்து பெரிதாய் பெயருக்கு ஏதோ சோறு போட்டார்கள். 500 சொச்சம் பேர் உட்கார்ந்தாலும் 50 பேருக்குத்தான் பிரண்டை தொகையில் இருந்தது. மீதி உள்ளவர்களுக்கு வெறும் சோறும் கலந்து எந்தவித வெஞ்சனமும் இல்லாமல் தான் உணவு எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் பாராட்ட வேண்டாம் என்று பெரியவர்கள் சொல்ல மிக அமைதியாக அந்த உணவை ஏற்றுக்கொண்டனர்கள். அன்னதாதா சுகிபவ என்று வாழ்த்தும் சொன்னார்கள். எதற்கு தஞ்சைக்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது பிழைப்பு தேடி என்று சொன்னார்கள். ஏன், நாங்கள் எல்லாம் இங்கு பிழைக்க வேண்டாம் என்று முடிவு கட்டிவிட்டீர்களா என்று தஞ்சை அந்தணர்கள் சீர அவர்கள் வாயடைத்து நின்றனர். தஞ்சையில் அந்தணர்களுக்கு நல்ல மரியாதை இருப்பதாக சொல்லப்பட்டதே. அந்த மத்திய வயதுக்காரர் ஏன் அதை கெடுத்து விட வேண்டும் என்று கங்கணத்தோடு இங்கு வந்திருக்கின்றீர்களா? தஞ்சை வளமான பூமி அல்லவா, நெற்களஞ்சியம் அல்லவா? மறுபடியும் அந்த மத்திய வயது அந்தனர் சொல்ல தொடைதட்டி தஞ்சை அந்தனர்கள் சிரித்தார்கள். என்ன, நீங்கள் எல்லாம் கம்பங்காட்டிலிருந்து வருகிறீர்களா? திருமுனைப்பாடி நாட்டுக்கு என்ன கேடு? திருமயிலைக்கும் திரிவலிதாயத்திற்கும் என்ன கேடு? அங்கும் விளைச்சல் உண்டல்லவா? அங்கும் கிழக்கு பார்த்து நிற்க வைத்து களம் அழைக்கின்றார்கள் அல்லவா? செய்கிறார்கள். ஆனால் இங்கு உள்ளது போல் அங்கு விளைச்சல் இல்லை. 3 போக பயிர் இல்லை. 3 போகம் என்று எவன் சொன்னது? 2 போக பயிர்தான். 1 போகம் பச்சை பயிரோ துவரையோ உளுந்தோ போடுகிறார்கள். இந்த விளைச்சல் எங்களுக்கு போதும். ஆனால் நீங்கள் வந்திருக்கும் காலம் தவறானது. தஞ்சையின் எல்லைக்குள் கல் தூக்க 10,000 அந்நிய தேசத்து வீரர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை மண்ணா தின்ன சொல்ல முடியும்? சோறுதானே போட வேண்டும்.
2 உழக்கு ஒரு வேளைக்கு ஒரு ஆள் சாப்பிடுகிறான். அதை தவிர மாமிசம் இன்னும் இத்தியாதி இத்தியாதி. இந்த நேரம் வந்து சோழ நாடு சோறுடைத்து என்று